பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் தெளிவாய் சொல்லுகிறார். என்னுடைய வலதுகரம் உன்னை தாங்க வேண்டுமா? என்னுடைய வலதுகரம் உன்னை எல்லா பிரச்சனைக்கும் விலக்கி காக்க வேண்டுமா? என்னுடைய வலதுகரம் எப்பொழுதும் உனக்கு நிழலாய் இருக்க வேண்டுமா? அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டுமா? அவருடைய வசனத்தை நீங்கள் தொடர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டுமா? அவரிடத்தில் நீங்கள் ஜெபத்தில் தொடர்ந்து இருக்க வேண்டுமா? உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடத்தில் தொடர்ந்து சொல்ல வேண்டுமா? அப்படி நீங்கள் உங்களுடைய ஆத்துமா நீங்கள் தொடர்ந்து அவரிடத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அவருடைய வலதுகரத்தினால் தாங்குவது அதிக நிச்சயம். இந்த வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது அவ்வளவு அழகாய் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? என் தேவன் மீது நான் தாகமாய் இருக்கிறேன். அந்த தாகத்தின் நிமித்தம் என்னுடைய ஆத்துமா அவரை தொடர்ந்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதனால அவர் என்னை தொடர்ந்து தாங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரை தொடர்ந்து பிடிப்பீர்களானால் அவர் உங்களை தொடர்ந்து தாங்குவார், தொடர்ந்து கொடுப்பார், தொடர்ந்து கூட வருவார், தொடர்ந்து எல்லா குழப்பத்துக்கும் விலக்கி அவர் ஒருவரே நல்ல பரிகாரியாக கூட இருப்பார். அதுதான் அந்த வேத வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசித்து பாருங்களேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது, உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. அவருடைய வலதுகரம் உங்களை தாங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் கிரயமாக இருக்க வேண்டும். ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், சபையில் தரித்திருக்க வேண்டும், விசுவாசத்தில் தரித்திருக்க வேண்டும். இன்னும் அநேக காரியத்திற்காக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் சரியான முறையில் பின்பற்றி நடப்பீர்களானால் அவர் உங்களை தொடர்ந்து பிடிப்பது அதிக உறுதி. அவர் தொடர்ந்து உங்களை தாங்குவது அதிக உறுதி. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்னைக்கு என்னை தாங்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லை, என்னை பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, யாரும் உதவி பண்றதுக்கு ஒரு கரமும் வரலன்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களை நேசிக்க, உங்களை சுமக்க, உங்களை தப்புவிக்க, உங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்க அவருடைய ஓங்கிய புயம் சிங்காசனத்தின் மத்தியில ஜெயபலமாக இருக்கிறது. அவரை நம்புங்கள், தொடர்ந்து பிடியுங்கள். உங்களை தொடர்ந்து அவர் தாங்குவார். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும். நிச்சயமாய் உங்களுடைய பிரச்சனையெல்லாம் இந்த வசனத்தின் பிரகாரம் மாற்றுவார். அவரை தொடர்ந்து பிடியுங்கள், அவர் உங்களை தொடர்ந்து பிடிப்பார். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. ஆமென்.